அடடடடா, காலங்காத்தால எந்திரிச்சோனி இப்படி சாமி பாட்டை போட்டு கேட்டாதாயே அன்னைக்கு நாளே நல்லா இருக்கு. அம்மா கருப்பட்டி எங்கதான் வச்சதுன்னே தெரியலையே. ஒவ்வொரு இடத்துலயும் தேடி தேடி பார்த்துட்டேன், எங்கிட்டயுமே கிடைக்கலையே. அந்த பக்கமும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அம்மா எங்கதான் வச்சுட்டு போனுச்சு? பிள்ளைக்கு வேற அதை கிண்டி கொடுக்க வேற சொன்னுச்சு. களி வேற கிண்டுறதுக்கு இப்ப என்ன பண்றது? சக்கரை போட்டு கிண்டுனா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இங்கிட்டும் இருக்க மாதிரியே தெரியலையே. ஏ பத்திரகாளி, ஏ பத்திரகாளி, இந்த அத்தைக்கு என்ன வேணும்னு தெரியலையே. காலங்காத்தால விடியுதோ விடியலையோ வயசானவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போன்ற எண்ணமே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த சமையக்கட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்ணுறான்னு தெரியல. எப்படியும் இவ வகை வகையெல்லாம் சமைக்க போகிறதில்ல. எப்படியும் சாம்பாரை வைப்பா, ஒரு பொரியலை வைப்பா, அதுக்கப்புறம் ஒரு ரசத்தை வைப்பா. இது என்னமோ ஒரு பெரிய வேலை மாதிரி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இதுக்கு இவ ஆத்தாக்காரி வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரா. ஏன் பத்திரகாளி அத்தை, என்னங்க மேடம் எதை கேட்கறதா இருந்தாலும் ரூமுக்குள்ள இருந்து தான் கேட்பீங்களோ, வெளியே வந்து கேட்க மாட்டீங்களோ? இதுக்கு மேலேயும் கூப்பிட்டு போகல, அவ்வளவுதான். வாழ்னு கத்துவாங்க. என்ன ஏதுன்னு போய் கேட்போம். வாராளான்னு பாரு, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன். அத்தை, ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துக்கலாம்ல, ஏன் வரசா வந்த? இல்லைங்க கொஞ்சம் வேலை தான். உனக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்கு? எப்ப கேட்டாலும் வேலை வேலை வேலை. அப்படி என்னத்தான் வேலை செய்யற? ஒரு சோறு குழம்பாக்குறது ஒரு பெரிய விஷயமா? நாங்களாம் அந்த காலத்துல பண்ணலையா? என்னமோ நீதான் பெருசா பண்ற மாதிரி வேலை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. சரி சொல்லுங்க என்ன வேணும்? விடிஞ்சு இப்ப மணி எத்தனை? ஏத்தா அதை கூட என்கிட்ட கேட்கணுமா? அதான் வாட்ச் மாட்டி இருக்குல்ல, அதை பார்த்தா தெரியாதா? இதெல்லாம் நல்லா வக்கனையே பேசு. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்கல. கேட்டா வேலை செய்யறேன். இல்லைங்க புள்ள தண்ணி ஊத்திருக்கால, அதனாலதான் அவளை பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு முட்டை எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு களி கிண்டி கொடுத்துட்டு நம்ம அப்புறமேட்டு பாத்துக்கோன்னு பார்த்தேன். ஆமாண்டியம்மா, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா எனக்கு கொண்டு வந்து கொடு. நைட்டு 10 மணி ஆனா கூட பரவாயில்ல, முதல்ல உங்க வேலையெல்லாம் முடிச்சிரு, சரியா? இப்படி பேசினா எப்படிங்க? அப்புறம் எப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுவாங்க? போய் காப்பி தண்ணி வை. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட கத்தியே என் பிராணம் போகுது. இந்தா போய் வைக்கிறேங்க. நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாமே செய்யணும். போதாத குறைக்கு கேஸ் அடுப்பும் பயன்படுத்தக்கூடாது. சும்மா விறவடுப்புலேயே தான் எல்லா வேலையும் செய்யணும். என்னென்னத்தை தான் நானும் செய்யறதுனே தெரியல. இவ புலம்பி டீ வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம போய் கடையிலே வாங்கி குடிச்சிடலாம். எப்பா சாமி, எப்பா பார்த்தாலும் புலம்பல் தான். அத்தை, நீங்க என்னன்னு பேசிட்டு இருங்க. பக்கத்துல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இருக்கு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் போன் பண்றேன். சரிங்க அத்தை. புள்ள இதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட போற. அம்மா அம்மா ஷப்பா, இதுல இவங்க வேற வீடு வீடா வந்து யாசகத்துக்கு வந்துருவாங்க. அம்மா அம்மா ஏமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ போ. அம்மா அம்மான்னு கூப்பிடவும் யாசகத்துக்கு தான் வந்துட்டேன்னு நினைச்சிருச்சா? ஏ சம்மந்தி, வந்தது நானு. எம்மாடி பத்திரகாளி. இது என்னடா புது கூத்தா இருக்கு? பேரை சொல்லி யாசகம் எடுக்க வராங்களா? அந்த பேரை சொல்லி யாசகம் எடுக்கிற மோரக்கட்டை எங்கன்னு போய் பாப்போம். என்னம்மா இன்னும் மாப்பிள்ள வரலையா? இன்னும் வரலமா, வரும்போது வருவாரு. காப்பி ஆறிக்கிட்டு கிடக்குதுமா, கூப்பிடுமா, வரட்டும், வந்து குடிக்கட்டும்னு. என்னம்மா, இதுக்கும் வீட்டுக்காருக்கு வெத்தலை பாக்க வைக்கணுமா? எப்பா, அவரே நினைச்சா வந்து குடிப்பாருப்பா. சும்மா அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. விடுங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. அப்பா, நம்ம அத்தை பொண்ணு மகா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காளப்பா. ஆமா. இல்ல, நீங்க செலவுக்குன்னு கொடுத்த காசையும் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க பாவம் இல்லப்பா, நம்மளால முடிஞ்சதா அவங்களுக்கு செஞ்சாதானே அவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும். போதாத குறைக்கு தாய்மாமான்னு நீங்க ஏதாவது செய்யணும்லப்பா. எல்லாம் செய்யணும் தான்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏற்கனவே 20,000 ரூபாய் கொடுத்ததுக்கே உங்க அம்மா அந்த ஆட்டம் கட்டி எல்லாரும் முன்னாடி அவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தி இது பண்ணிட்டா. இப்ப மறுபடியும் வேற நான் இந்த மாதிரி எல்லாம் போய் பண்ணேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உங்க அம்மா நம்மளையே நிம்மதியா இருக்க விட மாட்டா. அதான் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அப்படின்னா நீங்க காசை அப்பாய் கிட்ட கொடுத்து அவங்கள செய்ய சொல்லிருங்கப்பா. இங்க பாரு சந்தோஷ், உங்க அப்பாயி மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப வைராக்கியம் அதிகம். சின்ன வயசுல எங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் என்னையும் என் தங்கச்சியும் வளர்க்க என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போதாத குறைக்கு எங்க அப்பாவோட அண்ணன் தம்பிங்களே எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. இப்ப அவளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவா, அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிருவா. அதனால அவளுக்கு சொத்தெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமே என்ன சொன்னாங்க, அதுதான் அவளே வந்துட்டு ஆளாக்கிட்டா, இதுக்கப்புறம் எதுக்கு அவளுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு வீட்டு வாசலையுமே உங்க அப்பாயி போய் நின்னதும் கிடையாது. அவங்க கிட்ட போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு போய் நின்னதும் கிடையாது. அவங்களா உழைச்சாங்க.
அவங்களா இடத்த வாங்கி போட்டாங்க. இப்பயும் கூட பாரு, உங்க அம்மா எவ்வளோ கொடுமைப்படுத்தினா. உங்க அப்பா பாட்டுக்கு தனியா போணுச்சு, அது பாட்டுக்கு வீட்டுல இருந்துகிட்டு அது பாட்டுக்கு இருக்கு. யாரையாவது கஷ்டப்படுத்துதா? அந்த மாதிரி வைராக்கியமானவங்க நம்ம போயிட்டு 10 ரூபா கொடுத்து இதை நீ பண்ணுமான்னு சொன்னா கூட பண்ண மாட்டாங்க. அவங்களா நான் உழைச்சதை என் பிள்ளைக்கு இருக்கட்டுமேன்னு தான் நினைப்பாங்களே தவிர இப்படி வாங்க மாட்டாங்க சந்தோஷ். அப்பா அப்படின்னா நான் போறேன்ப்பா, நான் போய் கொடுக்குறேன் அத்தைக்கு. இல்லப்பா, என்னையவே அந்த பேச்சு பேசுறாங்க. இதுல நீ வேற போய் கொடுக்கறேன்னு அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பாவால தாங்கிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. சரிப்பா, அப்ப நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, அம்மாவும் உங்களுக்கு கொடுக்க விட மாட்டாங்க. அப்பா கிட்ட கொடுங்கனாலும் அதுவும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. உங்க யாருக்குமே பிரச்சனை வராத அளவுக்கு நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன சந்தோஷ், என்ன சொல்ற? எப்பா, யார்கிட்டயாவது சொல்லிட்டு செஞ்சாதான் அது பிரச்சனையில போய் முடியுது. நான் யாருக்குமே சொல்லாம பண்ணிக்கிறேன். சந்தோஷ், இது பெரியவங்க விவகாரம், நீ எதுவும் இதுல தலையிடாத, அமைதியா இரு, சரியா? அப்பா, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நான் பண்றேன், விடுங்க. எம்மாடி, மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கூப்பிடாம இவங்க குடும்பம் மட்டும் காப்பி குடிக்கிறாங்க, இவங்க குடும்பம் மட்டும் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட போறாரு. பின்னாடி அதெல்லாம் உனக்கு பிரச்சனைடிமா. அம்மா, சும்மா நொய்யினாதீங்க, உங்க வேலையை பாருங்க. இங்க பாரு, என் புள்ளைய கடுப்பேத்திட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். அமைதியா உன் வேலையை பாரு. எப்பா, வந்துட்டீங்களா? ஏம்மா, உன் மாப்பிள்ளை வந்துட்டாருமா. போ, டீ வச்சு கொடுக்கணும்னு சொன்னால, போய் வச்சு கொடு. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. சந்தோஷம், நீ உட்காரு, உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். எனக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேணாம். ஷப்பா, ஏன் காலையில ஏன் ஆரம்பிக்கிறீங்க? நானும் சந்தோஷம் வெளியே போயிட்டு டீ சாப்பிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன் மாப்பிள்ள, வெளியே டீ குடிச்சாதான் டீ குடிச்ச மாதிரி இருக்குமா? இங்கெல்லாம் டீ குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்காதோ? சந்தோஷ், நீ கொஞ்சம் வெளியே நில்லுப்பா. சும்மா காலையில ஆரம்பிக்காத, சரியா? போயிட்டு வரோம். நீ தான் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கல, இரு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனத்தம். அத அப்புறம் பாத்துக்கலாம். போதுமா? உன் மாப்பிள்ளை குடிச்சிட்டாரா நீ வச்சத? சப்பா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குதுப்பா. நீங்க ஏன்பா அப்படின்ட்டு இருக்கீங்க? விடுங்கப்பா. இல்லம்மா, எப்படா நீங்களா வருவீங்கன்னு இருந்துச்சு. இப்ப எப்படா நீங்களா கிளம்பி போவீங்க, மண்டவலி நீங்களும் இருக்கு. என்னப்பா? இல்லம்மா, ஆத்திர மண்டைக்கு ஏறுது, விடு. எங்களை கோவப்படுத்தி பாக்கணும்னே இவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. போ. எவ்வளவுதான் பட்டாலும் திருந்ததே இல்ல போல இருக்கு. என்ன பொட்டி பொடிக்கையோட வந்தாச்சா? ஐயோ அம்மா, ஏன்னா மறுபடியும் இங்க வருதுன்னே தெரியலையே. ஏமா இப்படி வந்துட்டே இருக்கிற? நீதான் அங்கே இருன்னு சொன்னேல்ல. ஏமா இருக்கிறேன், நான் ஒன்னும் இங்கே வந்து தங்கறதுக்கெல்லாம் ஒன்னும் வரல. அப்புறம் எதுக்கு வந்தாங்களா? ஏமாடி, உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், வா வந்து பாரு. என்ன சீர்வரிசையை கொண்டு வந்து இறக்கிட்டீங்களோ? ஆடு. ஏமா, என்னதுமா இது? ஆடுமா, நம்ம வீட்ல இருந்தது. ஓ, முதல்ல நீங்க மட்டும் வந்தீங்க, இப்போ உங்க வீட்ல இருக்கிற ஆடு ஜீவன் எல்லாம் வந்துருச்சா? ஷோ, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? எம்மாடி, உனக்கு தொழில் அமைச்சு தரேன்னு சொன்னேன்ல, அதுதாம்மா ஆடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத வச்சு மேய்ச்சி பொழைச்சுக்கடாமா. ஐயோ ஐயோ, இத நினைச்சு சிரிக்கிறதா இல்ல அழுகுறதானே எனக்கு ஒண்ணும் புரியல. ஊர்ல உள்ள அவெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க? புள்ள குட்டிங்களுக்கு தொழில் பண்றதுனா காசு பணத்தை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி பொழைச்சுக்கணும். இந்த கூத்து எந்த ஊர்லயும் நடக்கல. வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த ஆட்டை கொண்டு வந்து கொடுத்து தொழில் பண்ணி பொழைச்சுக்கமா. இதெல்லாம் வச்சு கறிக்கடை கூட நடத்த முடியாது. அத்தை, இருக்கிறவங்க காசு பணத்தை கொடுக்குறாங்க, இல்லாத என் அம்மா முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அத ரொம்ப கொட்டியெல்லாம் சிரிக்காதீங்க சொல்லிட்டேன். விடுமா, அவங்களுக்கு தெரிஞ்சது ஏளனமா பேசுறதானே, வேற என்ன தெரியும்? ஆமா, எனக்கு தெரிஞ்சது ஏளனமா, உங்களுக்கு தெரிஞ்சது ஆடு மேய்க்கிறது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் நான் எங்கிட்ட போய் சொல்றது? அவன் சீர்வரிசை தட்டை வண்டியில ஏத்தி கொண்டு வந்து சம்மதி வீட்டுல இறக்க வைங்க. இந்த வீட்டுலதான் இப்படி ஒரு கூத்து இருக்கு. ஊர்ல இருந்து வண்டி முடிச்சு அதுவும் ஆட்டை கொண்டு வந்து. ஐயோ, இந்த காமெடி எங்கிட்ட போய் நான் சொல்றது? ஐயோ, இதுதான் இந்த வருஷத்தோட சிறப்பான காமெடி போல இருக்கு. சிரிச்சு வயிறு வலிச்சிரும் போல இருக்கு. ஆமா, ஐயோ, இத போய் என் பிள்ளைகிட்ட சொல்லியே ஆகணும். சொன்ன அவளும் சந்தோஷத்துல சிரிப்பா. ஐயோ, ஏமா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட கேட்டேனா இதெல்லாம்? இல்லம்மா, அந்த பெரிய மாப்பிள்ளை உன்னையும் தம்பியையும் ரொம்ப இதா பேசிட்டார்ல, போதாத குறைக்கு இனிமே சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்கல்ல. மாப்பிள்ளை எப்படியும் எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, எப்பயுமே அது காடுன்ட்டே இருப்பாரு. நீயும் என்ன பண்ணுவ? அதனாலதான் இந்த ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தா இதை வச்சு எப்படியாவது பொழப்புத்தனம் பண்ணி பொழைச்சிக்க வேண்டாமா கொண்டு வந்தேன். அம்மா, உன்னை கையை எடுத்து கும்பிடுறமா, தயவு செஞ்சு போயிடுமா. இப்படி நீ கஷ்டப்படாதம்மா, நான் எப்படியோ பொழப்புத்தனம் பண்ணிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், நீ என்னால கஷ்டப்படக்கூடாது, போமா. இங்க பாருடாமா,
எனக்கு அப்புறம் வீட்டில் நம்ம வச்சிருக்க சொத்தையோ ஆட்டையோ உன் அன்னிக்கறி உனக்கு கொடுப்பான்லாம் நினைக்காத. இப்போ வேணா என்னை அடிச்சு அவ துரத்திட்டு அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் சொத்துன்னு வரும்போது அவ மொத்தத்தையும் ஆட்டையை போட தான் பாப்பா. உனக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாமா. இதை வச்சாவது நீ பொழப்பத்தனம் பண்ணி நடத்திக்கமா. யார் கையும் எதிர்பார்க்காதடாமா. அதுக்கு தான் கொண்டு வந்தேன். ஏம்மா, நான் யார் கையும் எதிர்பார்த்து இனிமே வாழ மாட்டேம்மா. அதுக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன். அதுக்குன்னு நீ உனக்குன்னு வச்சிருக்கதை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் என்னைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. வயசான காலத்துல உன்னை நானும் அண்ணனும் தான் மாறி மாறி பாத்துக்கணும். ஆனா நாங்க 2 பேருமே எங்க குடும்பம் எங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன்னை கண்டுக்கிறது கூட இல்ல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம், நீ உனக்கானதை கூட எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற. இப்படி வாங்கிக்கிற அளவுக்கு கல்லு மனசுக்காரி ஒண்ணு நான் இல்லம்மா. உன் பிள்ளைய நீ ஒண்ணு அப்படியே வளர்க்கல. நான் என்ன பாத்துக்கிறேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ ஃபர்ஸ்ட். அப்படி சொல்லாதடாமா. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாமா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏம்மா, உன்னை மட்டும் யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு மட்டும் சந்தோஷமாவா இருக்கும். என் மாமியார் பாத்தியா எப்படி கைக்குட்டி சிரிச்சிட்டு போகுதுன்னு. எம்மாடி, அவங்க முன்னாடி எல்லாம் நீ வாழ்ந்து காட்டணும். நீ அவங்க எவ்வளோ ஏளனமா பேசுறாங்களோ அதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சிட்டேன்னு போய் நிக்கணும். அதுக்காக தான்டா கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கடாமா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ இதை எடுத்துட்டு போ முதல்ல. இப்படி சொல்லாதம்மா. தயவு செஞ்சு சொல்றேன், இதை எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போமா. பத்திரகாளி, பத்திரகாளி நில்லுமா. என்னடா இது, பிள்ளைக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கலான்னா கூட இவ வேணான்றா. இவ காலத்தை எப்படிதான் ஓட்ட போறானே எனக்கு ஒன்றும் புரியலையே. சாமி, நீதான்பா உதவி புரியணும் என் பிள்ளைக்கு. உன்னை நம்பிதான் என் பிள்ளைய இங்கே விட்டுட்டு போறேன். அவளுக்கு நீயே ஏதாவது நல்லது பண்ணு. இதுவே பஞ்சம் பிழைக்கிற மாதிரி 20 ஆடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதுல இவங்க வேற 10 ஆடை தானம் பண்றாங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி. சரிங்க அத்தை, சரிங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அனுபவிப்பீங்க. அப்பதான் என் அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். அடடடா, பகல் நேரத்துல இப்படி இழுத்து பொத்தி தூங்கி எத்தனை மாசம் ஆகி போச்சு. என் அம்மா வீட்டில் இருக்கும்போது தூங்குனது. இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லை. நொய்யின்ட்டே இருக்கும். இன்னைக்கு தான்ப்பா என் மாமியார் ஒரு வழியாக அவள் புள்ள வீட்டில் போய் செட்டில் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்கும் போல இருக்கு. அது எப்படியும் 2 நாளைக்கு வராது. இனிமே நான் சந்தோஷமாக நல்லா தூங்கவும் சாப்பிடவுமாவே இருக்க போகிறேன். ஆனால் சாப்பாடு நம்ம சமைக்கக்கூடாது. புருஷங்கிட்ட சொல்லி கடையில் வாங்கி வச்சு நல்லா வெளுத்து கட்டணும். அடடடா, நல்லா தூக்கத்தை போடுவோம். அப்பா கபன்னு பசிக்குதுடா சாமி. காலையிலயும் சாப்பிடாம போயாச்சு. இப்ப போய் பொண்டாட்டி சமைச்சு வச்சிருக்கிறத சாப்பிட்டு வயிற்ற நரைச்சிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு டக்குன்னு வேலைக்கு விடுவோம். என்னடா ஆச்சரியமா இருக்கு, எப்பயும் இந்த இடத்துல படுத்த வண்ணமாவே இருக்கும் எங்க அம்மா. ஆளைய காணமே. ஆத்தாடி, இன்னைக்கு தாயா இந்த டிவிக்கு ஓய்வே. இத்தனை நாள் இந்த டிவிக்கு வாய் இருந்தா கூட அழுதுகிட்டே இருந்திருக்கும். என் அம்மா வீட்டுல இல்ல போல இருக்கே. அப்படின்னா நம்ம உமா நமக்காக வெரைட்டியா சமைச்சு வச்சிருப்பாளே. ஓகே, இன்னைக்கு போய் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். உமா, மாம்ஸ் கமிங். என்னடா இது, இந்த உமா எப்பயுமே கிச்சனே கதியான்னு இருப்பா. இன்னைக்கு ஆளையே காணுமே. சரி, ஆள் இல்லைன்னா என்ன, ஏதாவது சமைச்சு வச்சிருப்பால, நல்லா போட்டு ஒரு வெட்டுவோம். என்னடா இது, பழைய சோறு மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் இந்த வீட்டுல சமைச்ச மாதிரியும் ஒன்னும் தெரியலையே. ஒருவேளை நான் வரணும், வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்து காட்டணும்னு உள்ள வச்சிருக்காளோ. ஆமா அப்படிதான் உமா பண்ணுவா. சரி சீக்கிரம் போவோம். அடடா, உமா தூங்கிட்டு இருக்காளே. பாவம், கஷ்டப்பட்டு அவ்வளவும் சமைச்சு முடிச்சிட்டு இவ்வளவு டயர்டா தூங்குற போல இருக்கு. உமா, என் உமா. ஏய் உமா, எந்திரி உமா, பசிக்குது. சாப்பாடு எங்க எடுத்து வச்சிருக்க? நீங்க வேற வந்துட்டீங்களா? நான் எங்க சமைச்சேன்? ஏதாவது கடையில வாங்கிட்டு வாங்க, சாப்பிடணும். என்னது, கடையில வாங்கிட்டு வாங்க சாப்பிடலாமா? கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு கூட இல்ல இந்த வீட்டுல. ஏ உமா எந்திரிக்கிறியா இல்லையா? அப்ப நீ இப்ப என்ன? எனக்கு பசிக்குது. பசிக்குதுன்னா இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஏ உமா, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வையே. சமைச்சாதானே சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு. நான் தான் சமைக்கவே இல்லையே. அப்ப காலையில இருந்து வீட்டுல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? பார்த்தா தெரியலையா, இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கேன். உமா, விளையாடுது உமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுல யாராவது போய் விளையாடுவாங்களா? நெசமாதான் ஒன்னும் சமைக்கல. எங்க அம்மா எங்க? உங்க அம்மா உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க.
வாரத்துக்கு 2 நாள் ஆகுமா. 2 நாள் ஆகுன்றதுனால தான் நான் இப்படி இழுத்து பற்றி தூங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஓடி போய் 2 பேத்துக்கு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வாங்க. எனக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கைமாவும் வாங்கிட்டு வந்துருங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உமா விளையாடாத. அட நெசமாதாயா, வேணும்னா வாங்கிட்டு வா, இல்லையா நீயே போய் சம போ. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. அட போவாங்கங்க. சி, மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வயிறு பசிக்குது, காலையும் சாப்பிடலையேன்னு சாப்பிடுவோன்னு வருவோன்னு பார்த்தா இங்க இந்த லட்சணமா இருக்கு. நானே இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப வேற சும்மா நொய்யின்னு. இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் எனக்கு வேணும். அம்மா